வணக்கம் நண்பர்களே. காலையில நீங்க எந்திரிச்ச உடனே, உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நின்னு, இந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லி பாருங்க. உங்க மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்க மனசு எப்படி உங்களுக்கு எதிரா வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு 100% தெரியும். நீங்க இதை செஞ்சு மட்டும் பாருங்க. அல்லது நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, இந்த வீடியோவ முடிச்சுட்டு நீங்க செஞ்சு பார்த்தாலும் சரி. ஆனா, நீங்க நிச்சயமா அந்த வீடியோவ ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க. அப்பத்தான் உங்களுடைய மூளை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களால கணிக்கவே முடியும். இப்போ காலையில எந்திரிச்சிட்டீங்கன்னு வையுங்களேன், இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வையுங்களேன், நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நின்னு இந்த ஒரு 4 வார்த்தைய மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா செஞ்சு பாருங்க நண்பர்களே. கண்ணாடி முன்னாடி நின்னு, நான் உங்களுடைய முகத்த பார்த்து நீங்களே சொல்லுங்க. நிச்சயமா இன்னைக்கு கண்டிப்பா 1 மணி நேரம் உன்ன ஓட விட போறேன் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே சொல்லி பாருங்க. என்ன சொல்லப் போறீங்க? உங்களுடைய முகத்த பார்த்து நீங்களே சொல்லணும். 1 மணி நேரம் உன்ன ஓட விட போறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லும்னா, உன்னால முடியாது. உன்னால ஓட முடியாது. நிச்சயமா உன்னால ஓட முடியாது. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்றது ஒரு தடவ மட்டும் தான். ஆனா, உங்க மனசு சொல்றது இந்த ஒரு நாள் முடியிற வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதை விடாம, என்னால முடியும். நான் ஓடத்தான் போறேன். நான் செய்யத்தான் போறேன்னு பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய மனசு எப்பப்பெல்லாம் வந்து இந்த நெகட்டிவா உங்கள தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். 100க்கு 100% வந்து உங்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய வழி இதுதான். நீங்க இப்ப சாதாரணமாவே கூட சொல்லலாம். கண்ணாடி கூட வேண்டியதில்லை. ஏன்னா, நீங்க நல்லது செய்யலாம் அப்படின்னு எப்ப நினைக்கிறீங்களோ, அப்போ இந்த மனசு உங்கள இல்ல, இது வேண்டாம். இது உன்னால முடியாது. இப்ப செய்யாத. நாளைக்கு செய். அப்படின்னு உங்கள தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க சொல்லும். ஏறு, ஏறாத, ஏறுன்னு சொல்லும். அப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மனசு. ஏன்னா, உங்க மனச நீங்க அதே போல ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உங்க மூளையும் அதே போல செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, தள்ளி போடுறது மட்டும் இல்லாம, உங்களுடைய சோம்பேறித்தனம். அதாவது உங்களுடைய சோம்பேறித்தனம் அல்ல. மூளை இந்த சோசியல் மீடியாவுல மத்தவங்களுடைய விஷயத்துல காத நுழைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் போட்டு புரட்டி, புரட்டி மனசு, மூளை, உடம்பு, உடல் ரீதியா அனைத்துமே நமக்கு வந்து எதிரா வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஏதாவது நமக்கு தேவையான நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய சூழ்நிலை, பண வசதி எல்லாத்தையும் பார்த்து தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில. ஆனா, இந்த மூளை பழைய பதிவுகளை வைத்துக்கொண்டு, நம்மளை வந்து வாழ்க்கையில ஒரு அடி கூட எடுத்து விடாம தடுக்கிறது இந்த மூளை தான். அப்படிப்பட்ட மூளைய வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குதா? அல்லது உங்களுக்கு எதிரா பாதகமா இருக்குதா? அப்படிங்கிறத வந்து நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு வார்த்தையில மட்டும் தான். ஏன்னா, ஓடுறதுங்கிறது கஷ்டமான வேலை. 1 மணி நேரம் ஓடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஐயோ! இது என்னால முடியாது அப்படின்னு இந்த மூளை சொல்லும்போது, நீங்க அதை கண்கூட பார்க்கலாம். அந்த எதிர்ச்செய்கை செய்யும் அந்த நேரத்துல, நீங்க என்னால முடியும், முடியும், முடியும்ன்னு சொல்லும்போது, அந்த பாசிட்டிவ் வார்த்தைகள் வந்து மூளைய வந்து அந்த எண்ணங்கள் வருது இல்லையா? இந்த என்னால முடியாது, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த நேரத்துல அந்த எண்ணங்கள் வந்து தடைப்பட்டு, தடைப்பட்டு அந்த மூளையில வந்து நம்மளுடைய செயல் என்ன? உடலான்னு நினைக்கிறோம் இல்லையா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா மாறுறத வந்து உங்களால உணர முடியும். இவைகள் எல்லாம் தான் நம்மளுடைய மூளைய மாத்துறதுக்கு உண்டான மிகப்பெரிய வழிகள்.
இப்படி திடீர்னு நம்ம சொல்லும்போது மூளை வந்து ஒரு புதுவிதமான அ புத்துணர்ச்சியை பெறும். ஆனா, ஆரம்பத்துல இது வந்து தடை செய்யத்தான் பார்க்கும் மூளை. ஆனா, நீங்க அதை விடாம புடிச்சுக்கிட்டு, நான் செய்வேன்னு சொல்லும்போது, மூளை அந்த பழைய விஷயத்திலிருந்து மாறி, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய விடாமுயற்சியின் காரணமாக, இந்த மூளை வந்து நமக்கு நல்ல பலன்களை தர ஆரம்பிக்கும். அப்போ மூளை வந்து ஓட, ஓட அந்த நம்ம வந்து தினமும் ஓடுறோம் இல்லையா? அதை வந்து பழகிருச்சு அப்படின்னா, அப்புறம் நீங்க வேண்டான்னு சொன்னா கூட, அந்த மூளை வந்து உன்ன ஓட விடாம இருக்காது. அது வந்து தான் நம்மளுடைய நினைவாற்றல்ல பதிவாயிரும். இந்த மூளையினுடைய நினைவாற்றல்ல வந்து பதிவானதுக்கு அப்புறம், உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா, உடற்பயிற்சி செய்யறதுங்கிறது நல்லது தான். இது வந்து உடற்பயிற்சிக்கு மட்டும் இல்லைங்க. இது எல்லாருடைய விஷயத்துக்கும் தான். ஒரு தொழிலோ, ஒரு உறவினர்களிடம் பேசுறதோ, ஒரு புதுவிதமான நட்பு வச்சுக்கிறதோ, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மூளை வந்து ஆரம்பத்தில வந்து ஒரு புதுசா ஒண்ணு செய்யலான்னு நெனைக்கும்போது, தடுக்கிறது இந்த மூளை தான். அதையே மாத்துறதுக்கு உண்டான வழிகள தான் சொல்றோம். இது வெறும் உதாரணம் மட்டும் தான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லா நேரத்திலயும் இது பொருந்தும். இது நம்ம எந்த காரியமா இருந்தாலும் சரி, இது கண்டிப்பா நிச்சயமா பொருந்துங்கிறத நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கங்க. நீங்க நல்லா இந்த ஒரு முறைய மட்டும் செஞ்சு பாருங்க. அதாவது கஷ்டமான வேலை செய்யும்போது மூளை வந்து வேண்டான்னு சொல்லும். நிச்சயமா சொல்லும். ஏன்னா, மூளை வந்து எப்பவுமே அந்த கம்ஃபோர்ட் ஜோன் அதுக்குள்ள தான் இருக்கிறதுக்கு விரும்பும். நம்மள அதுக்குள்ளேயே தான் வச்சிருக்குது. இந்த இடத்துக்கு போனா இந்த பிரச்சனை வரும். ஆக இந்த இடத்துக்கு போகாத. உன்னால முடியாது. போனா ஏதோ ஒண்ணு நடக்கும். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். உனக்கு பிடிக்காதவங்க வருவாங்க. உனக்கு பிடிக்காத தொழில் செய்யாத. உனக்கு லாபம் இல்லாத தொழில செய்யாத. நீ கால வச்சா நஷ்டமாயிடும். அப்படின்னு நமக்கு வந்து இந்த ப நெகட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மனசு. மூளையும் 2மே அப்படித்தான் செய்யும். இப்போ மூளை சொல்றதையெல்லாம் நாம கேட்டிருந்தா என்ன ஆகும்? மூளை சொல்லுது வேண்டான்னு. அதையே நாம கேட்டிருந்தா, நம்ம ஒரு வேலை சொல்றோம். மூளை சொல்லுது. நம்ம அத கேட்கும்போது என்ன ஆகுது? அப்ப மூளை ஜெயிச்சா யாரு எஜமான்? நீங்களா? உங்களுடைய மூளையா? நீங்க எஜமானா இருக்கணும்னா, இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பார்க்கும்போது, உங்க மூளை என்ன சொல்லுது? அதற்கு எதிரா நாம எப்படி வேலை செய்யறது? அத எப்படி நுணுக்கமா ஏமாத்துறது? அப்படிங்கிற இந்த விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மூளையினுடைய பதிவுகளை மாற்றி, பழக்கங்களை மாற்றி அமைக்கும்போது, உங்களுடைய பதிவுகள் மாறும், எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் நிச்சயமாவே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க புது ஒரு உலகத்துல வந்து உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இது இந்த பயிற்சிகள்லாம் ஏன்னா, உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சுகமா போகறதுக்காக தான். சுகமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு போட்டி, பொறாமை இல்லாத வாழ்க்கை, நல்ல பொருளாதார நிலை, இவைகளெல்லாம் அடையணும்னா, முதல்ல வந்து நம்மளுடைய மூளைய வந்து பெர்ஃபெக்ட்டா நாம வச்சிருக்கணும். நாம தான் எஜமான் அப்படிங்கிறத வந்து மூளைக்கு தெரிய வைக்கணும். இவரு சொல்றத தான் நாம கேட்கணும். நம்ம சொல்றத இவரு கேட்க மாட்டாரு. அப்படிங்கிறத வந்து மூளைக்கு தெரிய வைக்கணும். மூளை ஒரு முறை வந்து நம்ம சொல்றத கேட்க மாட்டான். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாம கேட்கணும்னு மூளை மட்டும் பதிவு பண்ணிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. நீங்க சாதாரணமா என்ன நினைக்கிறீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. இப்போ வாழ்க்கையில நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. சில பேர் நம்மளை வந்து ஒரு அடிமையாவோ, அல்லது இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கீழ்த்தரமாவே நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, நம்மளுடைய பவர் என்ன? நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் என்ன? அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து அ தாழ்ந்து உங்களை வந்து நீங்களே தாழ்த்தி வச்சுக்கிறது தான் இதற்கு காரணமே. அப்படி உங்களை தாழ்த்திக்கும்போது, அவிங்க வந்து அந்த இடத்துல வந்து அவிங்களுடைய பவர வந்து காட்டுவாங்க. இந்த இடத்துல
நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து தான் ஆகணுங்கிற மாரி சிச்சுவேஷனுக்கு உங்க லைஃப்ல நிறைய வாழ்க்கை பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இது இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். இந்த முன்னாடி சொன்ன விஷயத்த ஒரு ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். கண்ணாடியில நேருக்கு நேரா பார்த்து சொல்லித்தான் பாருங்களேன், என்னதான் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? உங்களோட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவுல கண்டிப்பா நாம அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு போலாம். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா தான் இதனுடைய பவர் என்னன்னு நீங்க மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, இந்த வீடியோவ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அதைய அ இது இப்படி இருக்குதா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ பார்க்க வையுங்க. உங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவுல பார்க்கலாம் நண்பர்களே. பாய்.